மகா பெரியவா சரணம். அது ஒரு சித்திரை மாதம், நல்ல மண்டையை பிளக்கும் வெயில் வேறு. சரியாக காஞ்சிபுரம் கச்சபேஸ்வரர் கோயில் எதிரில் ஒரு அரசியல் கட்சியின் தேர்தல் பிரச்சார கூட்டம். அதுவும் கோயிலுக்கு எதிரிலேயே. கோயில் கடவுள் எதிர்ப்பு கூட்டம். நல்ல காலமாக கச்சபேஸ்வரர் சந்நிதியில் ஒரு ஒளிப்பெருக்கி கட்டப்படவில்லை. கட்டப்பட்டிருந்தால் தேவாரத் தமிழை கேட்ட திருச்செவிகள் தெய்வத்தமிழை, தேன் தமிழை இவ்வளவு கேவலமாக உபயோகப்படுத்த முடியுமா என்று பயந்து பதறிப்போயிருக்கும். அவ்வளவு கொச்சை வார்த்தைகளால் இந்து மதக் கடவுளை பற்றியும், கோவிலை பற்றியும், பிராமணர்களை பற்றியும் ஏராளமான ஏளன ஆபாச பேச்சுகள், வசவுகள், எதுக்கும் குறைவில்லாமல் அர்ச்சனை நடந்து கொண்டிருந்தது. ஸ்ரீமடத்தின் வாசலில் நீர்மோர் விநியோகம் செய்து கொண்டிருந்த தெலுங்கு பாட்டியை வெகு அவசரமாக அழைத்து வர சொன்னார்கள் உள்ளே இருந்த மகா பெரியவா. அந்த பாட்டியும் என்னவோ ஏதோ என்று வேகமாக வந்து பெரியவாளை நமஸ்கரித்தாள். அவரிடம் மகா பெரியவா, இன்னைக்கு நிறைய தயிர் வாங்கி 2-3 அண்டாவில் நீர்மோர் தயார் பண்ணிவை. பெருங்காயம், கடுகு தாளித்து போடணும், கருவேப்பிலை கசக்கி போடணும், 2 பச்சை மிளகா நறுக்கி போடவும். இதுக்கு இஞ்சி துண்டு போடுற வழக்கம் உண்டோ? தொண்டு செய்பவர்களுக்கும் தரிசனத்துக்காக வந்திருந்தவர்களுக்கும் ஒரே ஆச்சரியம். அத்துடன் வாசலில் நீர் மோர் கொடுக்கின்ற அளவுக்கு திருவிழா காலமும் இல்லை. 2 அண்டா நீர் மோர் வீணாக போகிறது என்ற கவலையும் கூட. எதுக்கு, யாருக்காக பெரியவா இந்த திடீர் உத்தரவு என்று எல்லோருக்கும் ஒரே குழப்பம். பெரியவா பேச்சை தட்ட முடியுமா? உடனே அந்த தெலுங்கு பாட்டி மோர் தயார் பண்ண ஆரம்பித்தார். கடவுள் எதிர்ப்பு கூட்டம் சரியாக பிற்பகல் 1 மணிக்கு முடிந்தது. எல்லா கோயில்களையும் இடித்து தள்ளிவிட்டு தொழிற்சாலைகள் கட்டி வேலையில்லா திண்டாட்டத்தை போக்கப் போவதாக சூளுரை உரைத்தார் தலைவர். பின்பு புன்னகை மாறாமல், சட்டை கசங்காமல் காரில் ஏறி போய்விட்டார் அந்த கட்சி தலைவர். ஆனால் அங்கே இருந்த அரசியல் கூட்டத்துக்கு வந்த கடல் போல் குழுமி இருந்த சுமார் 100 பேர் தொண்டர் கூட்டம் அவரவர் வீட்டுக்கு போக வேண்டுமே. சித்திரை தேதி 18. தலைக்கு மேலே நெருப்பை கொட்டி கொண்டிருந்தான் சூரியன். ஸ்ரீமடத்துக்கு அருகில் தான் பேருந்து நிறுத்தம். நடந்து வந்ததில் அந்த தொண்டர் கூட்டத்துக்கு தாகமோ தாகம். நகரசபை குழாய்களில் உஷ்ண காற்று தான் வந்தது. அங்கே சங்கரமட வாசலில் இந்த பாட்டி நீர்மோர் கொடுப்பதை பார்த்து அங்கு வந்தார்கள். பாட்டிக்கு கை வலித்தது. 10 நிமிஷத்தில் 100 பேருக்கு நீர்மோர் கொடுத்து பழக்கமில்லை. கடைசி சொட்டு வரை தீர்ந்துவிட்டது. வந்தவர்களில் சில பேருக்கு சாமியை பார்த்து விட்டு போக ஆசை. கூட வந்தவங்க திட்டுவாங்களோ? 100 பேருக்கும் இதே கவலைதான். எந்த தைரியத்தில் உள்ளே நுழைவது என்று தயங்கினார்கள். எவ்வளவு திட்டிவிட்டு சாமி முகத்தில் விழிக்க அவர்களுக்கு உள்ளே செல்ல மனம் கூசியது. ஸ்ரீமடம் வாசலில் பரபரப்பு. பெரியவா மடத்தினுள் 4-5 பண்டிதர்களுடன் வேதாந்த விசாரம் செய்து கொண்டு வெளியே வந்தார்கள். மெல்ல நடந்தார்கள். எதிர்ப்பக்கம் இருந்த கங்கை கொண்டான் மண்டபத்து ஆஞ்சநேயரை தரிசிக்க வறுத்தெடுக்கும் திருப்புழுதியில் 100 பேரும் விழுந்து வணங்கினார்கள். எல்லாருக்கும் நீர்மோர் கிடைச்சுதா என்று கூட்டத்தை பார்த்து கேட்டார்கள் மகா பெரியவா. அந்த தொண்டர்கள் கண்கள் கண்ணீரால் நனைந்தன. அவர்களால் மேலே எதுவும் பேச முடியவில்லை. என்ன ஒரு கருணை! இதுதான் தெய்வ குணம். தன்னை திட்டியவன் மீது கோபப்பட்டு தண்டிக்காமல் அவர்களுக்கும் கருணை காட்ட யாருக்கு மனம் வரும் சொல்லுங்கள்? இது ஒரு வாட்ஸ்அப் பகிர்வு. நன்றி. சேலம் ரமேஷன். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும், மற்றவர்களுக்கும் பகிரவும். மகா பெரியவா சரணம்.